சென்னை டு உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது மேல்மருவத்தூர் வரைக்கும் வந்தாச்சு. 30,840 கிலோமீட்டர், 400 மீட்டர். $30,840 கிலோமீட்டர் ப்ளஸ் 400 மீட்டர் போயிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை மிக மோசமாக இருக்குது. மதுராந்தகம் அந்த ஏரிக்கரை இறக்கத்தில் இருந்து மேட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு சாலை சரியில்லாமல் இருக்குது. அதே மாதிரி குக்கத்துறைங்கிற ஊரில் அந்த பாலம் பணி நடக்கிற இடத்துலையும் அந்த பக்கத்தில் சரியில்லை சாலை. ஒரு சின்ன பள்ளம் இருந்தாலும் அதில் சின்ன அளவுக்கு கல் இருந்தால் கூட விபத்தை ஏற்படுத்தும். ஆனால் தமிழ்நாட்டு சாலைகளில் மிகப்பெரிய பள்ளங்களும் மிகப்பெரிய கற்குவியல்களும் விபத்தை செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய காரணிகளும் மிகுந்து கிடக்கின்றன. இதை அரசில் உள்ளவர்கள், துறை சார்ந்து உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும், உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடி சாலையும் கண்ணுக்கு பார்க்கணும். வாங்குகிற சம்பளத்துக்கு வேறு என்னடா வேலை இருக்குது? வாங்குகிற சம்பளத்துக்கு வேறு என்ன வேலை இருக்குது? வழியே போகிற கூட ஊம்புறதுக்காக வேலை இருக்குது? அந்தந்த துறையில் இருக்கிறவன் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அந்தந்த துறையில் இருக்கிறவன் வாங்குகிற சம்பளத்துக்குரிய வேலையை பாருங்களா. வழியே போகிற கூட ஊம்புறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்படி மிகுந்து நெரிசலோடு போகுது. இவ்வளோ வாகனங்கள் தொடர்ந்து போகிற போது அவன் முன்னே போகிற வாகனத்தை பார்ப்பானா, முன்னே இருக்கிற பள்ளத்தை பார்ப்பானா, இல்லை பின்ன வர வாகனத்தை பார்ப்பானா, அங்கே வழியில் இருக்கிற பள்ளத்தை மேட்டை பார்ப்பானா? இப்போ சாலைங்கிறது ஒரே சீராக இருக்கணும். பாதுகாப்பு அற்ற வகையில் இருக்கணும். பாதுகாப்பு அற்ற வகையில் இருக்குகிறது. சாலை வடிவமைப்புங்கிறது, சாலை சார்ந்த திட்டங்கள் என்பது விபத்துகளை தவிர்க்கிற வகையில் இருக்கணும், விபத்துகளை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கக்கூடாது. ஒரு நெடுஞ்சாலை ஓரத்தில் எவ்வளவு இடைவெளி விட்டு கடைகள் இருக்கணும், உணவகம் இருக்கணும், அந்த விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படுறதே இல்லை. நேராக எடுத்து விடுறோம். ஒரு நெடுஞ்சாலையில் மகிழுந்தில் போகிறாங்க அப்படின்னா 140 கிலோமீட்டருக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குது. அவன் போயிட்டு உடனே இந்த நெடுஞ்சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய உணவகத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டானாவும் குறுகாலம் விபத்து. அப்போ அந்த ஒழுங்குமுறை பண்ணணும். எவ்வளவு தூரத்தில் இருக்கணும், எவ்வளவு தூரத்தில் இருந்து அந்த உணவகத்தில் இருந்து இந்த நெடுஞ்சாலையில் ஏறணும். அப்படியே நேராக குறுகாலம் விட்டாங்க. அப்போ இருசக்கர வாகனங்கள்லாம் பிரேக் பிடிச்சாலும் தூக்கி அடிச்சுன்னு இழுத்து போட்டுரும்.